வெல்கம் டு மணி மேனேஜ்மெண்ட் சேனல். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் ஓப்பனா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். பர்டிகுலரா இந்த இயர் நியூ இயர் அன்னைக்கு என்னோட போர்ட்ஃபோலியோல எவ்வளவு ஸ்டாக்ஸ் இருக்கு, டோட்டல் ஒர்த் இருக்கு அப்படிங்கறத பத்தி கம்ப்ளீட்டா டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். சேம் அதே பேட்டர்ன்ல மியூச்சுவல் ஃபண்ட்ல எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறேன், இடிஎஃப்ல எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறேன், கோல்டுல எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறேன், அதை பத்தி கம்ப்ளீட்டா டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். என்னோட ஜேர்னி ஸ்டார்டிங்ல இருந்து இந்த லெவல் வரைக்கும் என்னென்ன டிஃபிகல்டிஸ் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கிறேன், எப்படி ஸ்டாக்ஸை ஐடென்டிஃபை பண்ணணும், எப்படி ஒரு ஸ்டாக்ல லாங் டேர்ம்ல ஹோல்ட் பண்ணணும், இதை பத்தி கம்ப்ளீட்டா ஒரு அனாலிசிஸும் பார்த்துருக்கிறோம். முடிஞ்ச வரைக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறப்ப என்னோட போர்ட்ஃபோலியோ ரிவ்யூ பண்ணியிருக்கிறோம். இந்த வீடியோஸ் எல்லாமே நம்ம சேனல்ல அவைலபிளா இருக்கு. இதை நீங்க ரெஃபர் பண்ணீங்க அப்படின்னா தான் என்னோட டிவிடெண்ட் இன்கம் இப்ப எப்படி ரெகுலரா இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு கிளியரா புரியும். இந்த அகாடமிக் இயர்ல நான் இன்கம் டாக்ஸ் ஃபைல் பண்றப்பதான் இந்த விஷயத்த நோட் பண்ணேன். என்னோட டிவிடெண்ட் இன்கம் இந்த இயர்ல 1,66,071 ரூபாய் மாறி இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு சின்ன ஐடியா தோணுச்சு. நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஒரு லாஸ்ட் 5 இயர்ஸ்ல நம்மளோட டிவிடெண்ட் இன்கம் எப்படி ரெகுலரா இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்ற ஒரு அனாலிசிஸ் எடுத்தேன். அப்பதான் எனக்கு என்னோட டிவிடெண்ட் இன்கமோட growth கிளியரா எனக்கு புரிஞ்சு. ஸோ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய இன்வெஸ்டரா இருக்கிறவங்களுக்கு டிவிடெண்ட் இன்கம் ஒரு முக்கியமான இன்கமா இருக்கு. நம்மளோட அசட் அலோகேஷன்லயும் பிக்ஸ்டு இன்கம்ல டிவிடெண்ட் இன்கம் ஒரு முக்கியமான இன்கமா இருக்கு. அதனால மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் டிவிடெண்ட் இன்கம் ஒரு லார்ஜ் சைஸ் போர்ட்ஃபோலியோ நம்ம கிரியேட் பண்றப்ப அது ஒரு முக்கியமான இன்கமா மாறிடுது. அப்படித்தான் என்னோட டிவிடெண்ட் இன்கமும் ரெகுலரா growth ஆயிட்டே தான் இருக்கு. அந்த வகையில பாத்தீங்க அப்படின்னா 2020-21ல என்னோட டிவிடெண்ட் இன்கம் 9,234 ரூபாயா இருந்திருக்கு. 21-22ல 12,316 ரூபாயா மாறி இருக்கு. அதே 22-23ல 39,609 ரூபாயா மாறி இருக்கு. 23-24ல 70,000 ரூபாயா மாறி இருக்கு. 24-25 பொறுத்த வரைக்கும் 1,66,071 ரூபாயா மாறி இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் இயர்ல எவ்வளவு டிவிடெண்ட் வரப்போகுதுங்கிறது நீங்க பார்த்தா தெரியும். இப்ப ரீசெண்ட் டைம்ல என்னோட ஹோல்டிங்ஸ்ல இருக்கிற கம்பெனிஸ் கூட நிறைய டிவிடெண்ட் ஆஃபர் பண்ணிருக்காங்க. அது நெக்ஸ்ட் இயர் அனாலிசிஸ்ல நம்ம பார்க்கலாம். ஸோ டிவிடெண்ட் அப்படிங்கிறப்ப நீங்க ஒரு ஸ்டாக்ல எவ்வளவு நம்பர் ஆஃப் குவான்டிட்டிஸ் ஜாஸ்தி வச்சிருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு டிவிடெண்ட் கிடைக்கும். ஸோ இதனால நமக்கு டிவிடெண்ட் இன்கம் கிடைக்குதுன்ற பர்பஸ்க்கோசரம் நம்ம டிவிடெண்ட் ஸ்டாக்ஸை மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. இதை பத்தியே நம்ம ஆல்ரெடி டீட்டெயிலாகவே டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ மேக்ஸிமம் growth ஓரியன்டட் ஸ்டாக்கை நம்ம செலக்ட் பண்ணோம். அதுல எது பெஸ்டா டிவிடெண்ட் ப்ரொவைட் பண்றாங்களோ அந்த மாதிரி ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்றதா பெட்டரான வியூவா இருக்கும். ஐடி ஃபைலிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிளியராகவே தெரியும். நீங்க அதை ரெஃபர் பண்ணீங்கன்னா அந்த அகாடமிக் இயரோட இன்கம் எவ்வளவு ஜென்ரேட் ஆயிருக்குங்கிறது தெரியும். டாக்ஸ் ஃபையர் இன்ஃபர்மேஷன் சம்மரியில உங்களுக்கு கிளியரான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்படி எடுத்த இன்ஃபர்மேஷன் தான் இது. டிவிடெண்டை பொறுத்த வரைக்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி 2020-21, 21-22ல நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டை காமிச்சிருக்கு. 9,234 ரூபாயா இருந்தது 12,316 மாதிரி இருக்கு. 23-24 பொறுத்த வரைக்கும் அப்படியே டபுள் ஆயிருக்குன்னே சொல்லலாம். 39,609ல இருந்தது 70,716 மாதிரி இருக்கு. நெக்ஸ்ட் இயர் அதாவது லாஸ்ட் இயரை பொறுத்த வரைக்கும் டிவிடெண்ட் இன்கம் 1,66,071 ரூபாயா மாறி இருக்கு. இதுல என்ன ஒரு சின்ன இஷ்யூ அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா டிவிடெண்ட் இன்கமோட இந்த இயர் டாடா மோட்டார்ஸ் டிவிஆர் யார் யார் வச்சிருந்தாங்களோ அதுல ப்ராஃபிட் எல்லாமே டிவிடெண்ட் இன்கமா ஆட் பண்ணிருக்கிறாங்க. ஸோ எனக்கு லாஸ்ட் இயரை கம்பேர் பண்றப்ப 70,000 ரூபாய் பிளஸ் இருந்தாலும் என்னோட ப்ராஃபிட் டாடா மோட்டார் டிவிஆர்ல எவ்வளவு எக்ஸாக்டா இருந்துச்சுன்னு நான் பார்க்கல. ஸோ மேக்சிமம் அதை மைனஸ் பண்ணா கூட லாஸ்ட் இயரோட ஜாஸ்தியான டிவிடெண்ட் இன்கம் தான் எனக்கு கிடைச்சிருக்கும். என்னோட ஹோல்டிங்ஸ் வேல்யூ ஜாஸ்தியாக எனக்கு டிவிடெண்ட் இன்கமும் ரைஸ் ஆயிட்டே தான் போகும். அப்ராக்சிமேட்டா இந்த டிவிடெண்ட் இன்கம் நீங்க ஸ்பிளிட் பண்ணீங்க அப்படின்னா மந்த்லி 10,000 பக்கமா நமக்கு ஒரு ரெவென்யூ மாதிரி இது ஜெனரேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனாலதான் யாரா இருந்தாலும் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போனோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் பெனிஃபிட்ஸ் அதுல இருக்குது. இதே 20-21ல ஒரு 9,000 ரூபாய் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மாசம் ஒரு 1,000 ரூபாய் கூட நமக்கு டிவிடெண்ட் இன்கமா கிடைக்கல. அதே 21-22 பொறுத்த வரைக்கும் ஒரு 1,000 ரூபாய்ன்ற லெவல்ல கிடைச்சிருக்கு மந்த்லி இன்கமா. 22-23 பொறுத்த வரைக்கும் 40,000 ரூபாய்ங்கிறது பாத்தீங்க அப்படின்னா ஒரு 2,000 ரூபாய்க்கு பக்கமா நமக்கு கிடைச்சிருக்கு. அதே 23-24ல 70,000 ரூபாய்ங்கிறப்ப பாத்தீங்க அப்படின்னா
ஒரு 6000 ரூபாய் 7000 ரூபாய்க்கு பக்கமா நமக்கு கிடைச்சிருக்கு. 24-25 பொறுத்த வரைக்கும் 10,000 ரூபாய்க்கு மேல நல்ல ஒரு இன்கமா கொடுத்திருக்கு. அதாவது டாடா மோட்டார்ஸோட ப்ராஃபிட்டை கழிச்சாலும் ஒரு 80,000 ரூபாய் 90,000 ரூபாய் அந்த லெவலுக்கு வந்தா கூட ஒரு 9,000 10,000 அந்த லெவலுக்கு வந்து நமக்கு டிவிடெண்ட் இன்கமா கிடைச்சிருக்கு. என்னோட போர்ட்ஃபோலியோ சைஸ் வந்து பெருசாக என்னோட மந்த்லி இன்கமா இதுவுமே ரைஸ் ஆகிட்டே தான் இருக்கும். இப்படித்தான் வந்து நம்மளோட பிக்ஸ்டு இன்கம் வந்து ரைஸ் பண்ணணும். இது வந்து ஒரு ஃபேக்டர். டிவிடெண்ட் இன்கம்ங்கிறது வந்து ஒரு ஃபேக்டர். இந்த பர்பஸ்க்கோசரம் நீங்க டிவிடெண்ட் ஸ்டாக்ஸை மட்டும் கண்டிப்பா வந்து கம்ப்ளீட்டா நீங்க ஃபோக்கஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா growth இருக்கிற ஸ்டாக்ஸ் தான் வந்து நல்ல ஒரு போர்ட்ஃபோலியோ சைஸை வந்து பெருசு பண்ண முடியும். ஸோ டிவிடெண்ட் பர்பஸ் அப்படின்றதுக்கோசரம் ஒன்லி டிவிடெண்ட் ஸ்டாக்ஸ் அப்படின்னா அந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே growth இல்லாம போயிடும். மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம டீடைலாவே டிஸ்கஸ் பண்ணிருக்கிறோம். ஸ்டார்டிங்ல இருந்து நம்மளோட பிக்ஸ்டு இன்கம் ரைஸ் பண்றது, அதாவது பிக்ஸ்டு டெபாசிட்டை விட நல்ல பெனிஃபிட் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு எதுல இருக்குது. பர்டிகுலரா டிவிடெண்ட் ஸ்டாக்ஸ்னா என்ன, டிவிடெண்ட்னா என்ன, டிவிடெண்ட் ஈல்டுனா என்ன, இது எப்படி வந்து ஒரு ஸ்டாக்ல வந்து ஐடென்டிஃபை பண்றது, இதை பத்தி நம்ம கம்ப்ளீட்டா டிஸ்கஸ் பண்ணிருக்கிறோம். ஒரு சில நேரத்தில் வந்து டிவிடெண்ட் அப்படின்னாவே பப்ளிக் செக்டர் கம்பெனிஸ் தான் வந்து நல்ல டிவிடெண்ட் பே அவுட் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இந்த ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் growth இருக்காது. என்னோட ஹோல்டிங்ஸில் பப்ளிக் செக்டர் கம்பெனிஸ் டிவிடெண்ட் பர்பஸ்க்கோசரம் இருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக ஒரு ஸ்டாக் கூட கிடையாது. நான் அதை கன்சிடர் பண்ணுற ஐடியாவும் எனக்கு சுத்தமாகவே கிடையாது. ப்ரைவேட் செக்டரை பொறுத்த வரைக்கும் ஒரு சில ஸ்டாக்ஸ் வந்து பர்டிகுலராக சென்செக்ஸை விட நல்ல டிவிடெண்ட் பே அவுட் கொடுத்த கம்பெனிஸ் வந்து எக்ஸலண்ட்டாக இருக்குது. அந்த ப்ரைவேட் கம்பெனிஸை பற்றி நம்ம டீட்டெயிலாகவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். இப்போ லாஸ்ட் வீக் வீடியோல கூட என்னோட ஹோல்டிங்ஸ்ல இருக்கிற ஒரு டாப் 6 கம்பெனிஸ், அதாவது 40 to 50 ஸ்டாக்ஸ் இருந்தாலும் டாப் 6 கம்பெனிஸ் வந்து எது ஜாஸ்தியான டிவிடெண்ட் இன்கமுக்கு கொடுத்துச்சு அப்படிங்கறதை அனாலிசிஸ் பண்ணிருக்கோம். இதை ரெஃபர் பண்ணுங்க, உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ற ஐடியா இருந்துச்சு அப்படின்னா 2 பாயிண்ட்டையும் நீங்க கன்சிடர் பண்ணீங்க. கண்டிப்பா growth ஓரியன்டட் ஸ்டாக்கா இருக்கணும். அடிஷனலா வந்து டிவிடெண்ட் ஈல்டு வந்து எது பர்சன்டேஜ் வைஸ் ஜாஸ்தி கொடுக்குதோ அந்த ஸ்டாக்கை நீங்க ஃபோக்கஸ் பண்ணீங்க அப்படின்னா நல்ல ஒரு பெனிஃபிட் கொடுக்கும். எக்ஸாம்பிளுக்கு இப்ப பேங்கிங் செக்டரை பொறுத்த வரைக்கும் டாப் 5 பேங்க்ஸ் இருந்தா, அதாவது ஆக்சிஸ் பேங்க், HDFC, ICICI, கோட்டக், இண்டஸ்இண்ட் பேங்க், இது எல்லாமே இருந்தாலே HDFC வந்து ஒரு நல்ல டிவிடெண்ட் பே அவுட்டை கொடுக்கும். அதே மாதிரி FMCG செக்டரை பொறுத்த வரைக்கும் நம்பர் ஆஃப் இந்தியன் கம்பெனிஸ், ஃபாரின் கம்பெனிஸ் இருந்தாலுமே இப்ப HUL இருக்கு, நெஸ்லே இருக்கு, டாடா கன்சூமர் இருக்கு, பிரிட்டானியா இருக்கு, இந்த மாதிரி நம்பர் ஆஃப் கம்பெனிஸ், கோத்ரேஜ் கன்சூமர்ஸ் இருந்தாலுமே HUL வந்து ஓரளவுக்கு அட்ராக்டிவான டிவிடெண்ட் பே அவுட் கொடுக்குற கம்பெனியா இருக்கும். சேம் ஐடி செக்டரை பொறுத்த வரைக்கும் விப்ரோ, இன்ஃபோசிஸ், TCS, HCL டெக்னாலஜி, LTI மைண்ட்ரி, இந்த மாதிரி கம்பெனிஸ் இருந்தாலுமே இன்ஃபோசிஸும் TCSும் எக்ஸலண்டான ஒரு டிவிடெண்ட் பே அவுட் கொடுக்குற கம்பெனியா இருக்கும். டொபாக்கோவை பொறுத்த வரைக்கும் ITC வந்து ஒரு நல்ல டிவிடெண்ட் பே அவுட் கொடுக்குற கம்பெனியா இருக்கும். இது எல்லாமே வந்து டிவிடெண்ட் பர்பஸ்க்கோசரம் நீங்க கன்சிடர் பண்ற ஸ்டாக்கா இல்லாம நல்ல growth ஓரியன்டட் ஸ்டாக்ஸா இருக்கும். இந்த மாதிரி டிவிடெண்ட் பிளஸ் growth oriented ஸ்டாக்கை நம்ம செலக்ட் பண்ணி வச்சிருந்தோம் அப்படின்னா நமக்கு டியூவல் பெனிஃபிட் கிடைக்கும். இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு சொன்ன ஸ்டாக்ஸ் மாதிரி உங்களோட ஹோல்டிங்ஸ்ல எது நல்ல டிவிடெண்ட் பே அவுட் கொடுத்துட்டு இருக்கு அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்குமே அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா எல்லா கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க உங்களோட ஹோல்டிங்ஸ்ல எந்த ஸ்டாக்ஸ் வந்து நல்ல டிவிடெண்ட் பே அவுட் கொடுத்துட்டு இருக்குன்ட்டு. நம்ம சேனல் மெம்பர் கம்யூனிட்டியில போர்ட்ஃபோலியோ அப்டேட், அதாவது என்னோட போர்ட்ஃபோலியோல என்ன ஸ்டாக் பை பண்றேன், என்ன ஸ்டாக் செல் பண்றேன், என்னென்ன சேஞ்சஸ் பண்ணிட்டு இருக்கேன், இதை பத்தி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். டெய்லி மார்க்கெட் அப்டேட் வந்து முடிஞ்ச வரைக்கும் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். கார்பரேட்ல என்னென்ன ஈவென்ட் இருக்கு, நம்மளோட இந்திய எக்கனாமியை பத்தி ஒரு சில யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். மெம்பர் கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணி இதை ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகிறது மட்டும் இல்லாம உங்களோட போர்ட்ஃபோலியோவை ஹெல்த்தியா பில்ட் பண்றதுக்கு எல்லா வகையிலும் சப்போர்ட்டிவா இருக்கும். இப்ப டிஸ்கஸ் பண்ண இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷன் ஓப்பன்ல தான் இருக்கு. சோ இந்த வீடியோ பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன, இதுல என்னென்ன டவுட்ஸ் இருக்கு அப்படின்னு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மட்டும் இல்லாம நம்ம வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும். நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாதுங்க. நம்ம சேனல்ல போடுற வீடியோக்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எஜுகேஷனல் ஆர் இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்கோசரம் போஸ்ட் பண்ற வீடியோக்கள் தாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்னா கண்டிப்பா ரிஸ்க் இருக்கும். அதனால நீங்க உங்க பினான்சியல் அட்வைசர் டிஸ்கஸ் பண்ணியோ இல்ல நீங்களா ஓன் டிசிஷன் எடுத்தோ இன்வெஸ்ட் பண்ணுங்க.